குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி வெண்டைக்காய் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், அரை தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன், தென் கருவேப்பிலை. கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பயும் போல் தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா அது வணங்குற வரைக்கும் வணங்கணும் காய்ஸ். அது நல்லா வணங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குங்க இல்லையா, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது நல்லா மசாலா கன்சிஸ்டன்சி வர மாதிரி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம அதை வேக விடணும். இந்த தண்ணியிலேயே அந்த வெங்காயமும் தக்காளியும் வெந்து பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக நம்ம எண்ணெயில் ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சு எடுத்து வச்சாச்சு. அந்த வெண்டைக்காயை இப்போ நம்ம இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் காய்ஸ். பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சியாக மசாலோடு சேர்த்து வெண்டைக்காயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் நல்லா உதிரியாக வடித்து வச்சாச்சு. அந்த ரைஸை இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இப்போ எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் காய்ஸ், நான் இந்த லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் அடுத்த ரெசிபி என்ன பண்ணலான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா காய்ஸ்.